இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஏஞ்சிக்கிறாங்க. என்னால் உட்கார முடியாது பூஜைலாம், பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நான் போகிறேன் அவளை பார்க்கறதுக்குன்றாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னாலே கம்ஃபர்டபுளாக இங்கே உட்கார முடியாது, நானும் போகிறேன், இந்த பூஜை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அனாமிகா போட்ட பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகா உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. என்ன மகா என்னாச்சு பிரபாக்கு அப்படின்னும்போது, பிரபாக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கா, வாங்க பூஜை நடத்தலான்னு சொல்லிட்டு மகா கூப்பிடுறாங்க. கேட்டுகிட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா துரி துரி. ஒன்றும் இல்லைக்கா நான் சொல்கிறேன்க்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூஜையில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. மகாக்கும் சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. சூர்யாக்கு கூப்பிட்டு கேட்குறாரு, மகா என்னாச்சு பிரபாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியலங்க, நான் ஃபோன் பண்ணேன், அந்த ஆட்டோக்காரனுக்கு சுவிச் ஆஃப்னு வருது, நான் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு பிரபா நல்லா தான் இருக்கா, யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல, நான் பூஜையில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் யாரோ பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் முதலியருக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஏற்பாடை பார்த்தீங்கன்னா மகா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மகா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனாமிகா சண்டை போடுறாங்க. ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான் பண்ணுவாங்க, மகா தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அனாமிகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு மகா பண்ணுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணுறாங்க. அந்த ரூமையே டெக்கரேஷன் பண்ணி விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த டெக்கரேஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு.